நம்மள மக்கள் பார்க்கறாங்கன்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இல்லை, அந்த சரவணனுக்கு இல்லை. இது வந்து ஒரு பப்ளிக் மேடை, கோடிக்கணக்கான பேர் இந்த டிபேட்டை பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல ஒரு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட, இங்கே இருக்கிற சேனல் தான் உங்களுக்கு வந்து அடிமையான சேனல்கள். நீ என்ன பேசினாலும் அதை வந்து கட் பண்ணி போட்டுடுவான். நீ போய் பேசுகிற இடம் அது வந்துட்டு இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் சேனலில் அவங்க தெளிவாக கேட்குறான். பிஜேபியோடைய அந்த ஹோஸ்ட் இவர் தெளிவாக கேட்குறாரு, அந்த கெஸ்ட் தெளிவாக கேட்குறாரு, என்னென்ன பராசக்தி எதற்கான படம்னு கேட்குறாரு. அது நாங்கள் பெருமையாக சொல்கிறார், என்னென்னு நாங்கள் வந்து இந்தியை எதிர்த்தோம், இந்தி வார் படம் அப்படின்னு சொன்னார். யாரை எதிர்த்து பண்ணீங்க? காங்கிரஸ் எதிர்த்து பண்ணோம். அப்போ நீங்கள் இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்கீங்க? காங்கிரஸ் கூட எப்படின்னா நிலைப்பாடு இதுன்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கு நீ வந்துட்டு என்ன சொல்லணும், வெக்கி தலையை குட்டி பண்ணி வெளியே வந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வெறுப்பத்துற மாதிரி இவர் நினைச்சு பண்ணாரு. இது எப்படி தெரியுமா போயிருச்சு? இந்த இவன் படத்தில் ஒரு பெரிய காமெடி ஒன்று வரும், என்னையே நீ கலாச்சிட்டல, இப்போ வருவார் பாரு என்ன இன்னொருத்தர் கலாய்க்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ராஜகுமாரன் வருவார் ஒரு படத்துல, ட்ரெயின் சம்பவத்துல. அந்த மாதிரி சம்பவமாக இது மாறி போயிடுச்சு. இது இவனை கலாய்க்கிற பேர்ல உன்னை எல்லாரும் இன்னைக்கு ஊரே கலாச்சிட்டு இருக்குது இன்னைக்கு சரவணன். அப்போ நீங்க ஒரு 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 கட்சியோடைய ஒரு பிரதிநிதியை நீ அங்க போற, திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோட பிரதிநிதியா நீ போகும்போது அந்த பிரதிநிதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் திமுக. இன்னைக்கு இந்தியா பூராவே இதை பார்க்குறான். அப்போ இப்படிப்பட்ட ஆள் இல்லாம வந்து திமுகவில் இருக்கிறான், இப்படிப்பட்ட முட்டாள் இல்லாம இவங்க வந்துட்டு டிவி டிபேட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கேள்வி கேட்டு கார் டிப்பிட்டுருக்காங்க இந்த மனுஷன். இதுக்கப்புறமா இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா திமுகவும் அதே மாதிரி தான். திமுகவும் சரவணனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம்.